ஆமா, என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க? அங்க பாரு ராதிகா, அந்த பாக்யா கிட்ட மாப்பிள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு பாரு. இத பாக்கதான் என்ன கூட்டிட்டு வந்தியா? என்ன அங்க பாரு. விடுமா, எதுக்குமா பிரச்சனை? வெளிய எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. ஏய், நான் பிரச்சனை பண்றேனா? நம்ம வீட்டு முன்னாடி வந்து இவர் தான் கத்திட்டு இருக்காரு. இவரை கேளு, எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருன்னு. போக சொல்ல, முதல்ல போக சொல்ல. நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்னு உங்களுக்கு இன்னும் புரியவே இல்லையா? நூத்துக்கணக்கான ஆளுங்க சாப்பிடுற சாப்பாட்டுல விளையாடி இருக்கீங்க. யாராவது ஒருத்தர் உயிருக்கு ஆபத்து வந்திருந்தாலும் என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாத்தீங்களா? என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிடுறவங்களுக்கு நான் தானே பொறுப்பு. ஒரு பொறுப்பான ரெஸ்டாரண்ட் ஓனர் என்ன பண்ணணுமோ அதைத்தான் நான் பண்ணிருக்கேன். நியாயமா நீங்க இங்க வந்து கோவமே படக்கூடாது. பண்ண தப்ப நினைச்சு வெக்கம் தான் படணும். முடுக்கப்படணும். இப்ப சொல்றேன், பண்ணது பெரிய தப்பு. எது தெரியுமா? இறந்து போனாரு அந்த மிஸ்டர் ராமமூர்த்தி, பெரிய மனுஷன். அவர் பேச்ச கேட்டு உன்னை போய் கல்யாணம் பண்ண பாரு, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. பேசுறா பாத்தியா? என்னடி பிரச்சனையா இருக்கும்? பாக்கியா, நீ உள்ள வா. இதுக்கு மேல பேச வேண்டாம். இருங்க அத்தை, நானும் இந்த கதையை ரொம்ப நாளா கேட்டுட்டு தான் இருக்கேன். என்ன கல்யாணம் பண்ணது தப்பு, என்ன கல்யாணம் பண்ணது தனோன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நானா வந்து உங்ககிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன்? நானா அந்த தப்ப பண்ண சொன்னேன்? நானா முட்டாள்தனமா இந்த வேலையை பண்ணுங்கன்னு சொன்னேன்? 3 பசங்க ஆனதுக்கு அப்புறம், அதுலயும் மூத்தவனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து சொன்னீங்களே, எனக்கு இவளோட வாழ பிடிக்கல, இவள டைவர்ஸ் பண்ண போறேன்னு, எனக்கு பிடிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னீங்கல்ல. இப்ப வந்த தைரியம் உங்களுக்கு ஏன் முன்னாடியே வரல? உங்க அப்பா என்ன காமிச்சு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னார்ல, ஏன் பேசாம இருந்தீங்க? எனக்கு இவள பிடிக்கலன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? உங்க வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும், என் வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும்.